தேவன் நம்மோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். இதை செய், இதை செய்யாதே என்றெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு நடந்து கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருப்போமேயானால் தேவ ராஜ்யம் நமக்கு ஆயத்தமாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியர் 3:6 கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். ஒரு கேள்வியோடு நாம் இந்த செய்தியை துவங்குவோம். நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா அல்லது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளா? இரண்டாக பிரிக்கப்படுகிறது. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்கு தேவ கோபாக்கினை வரும். கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவ கோபாக்கினையின் என்று விடுவிக்கப்பட்டு தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் நீ கீழ்ப்படுகிற பிள்ளை என்று அழைக்கிற விதத்திலே நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். இதை செய், இதை செய்யாதே என்றெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு நடந்து கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருப்போமேயானால் தேவ ராஜ்யம் நமக்கு ஆயத்தமாக இருக்கும். இல்ல நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு சொல்வோமே ஆனால் ஆக்கினையினின்று ஒருவராலும் நம்மை தப்புவிக்க முடியாது. ஆக கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிதலுக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் இம்மையிலும் மறுமையிலும் பெற்று வாழ்வோம்.